அந்த பொதுமக்களுக்கு காலை வணக்கம். நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளைப் போல ஏழை மக்கள் கிராமத்தில் தான் இருக்கிறார்கள். கிராமத்தில் இருந்தாலும் இரவு நேரத்தில் நாம் விவசாயம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பாம்பு கடித்தால், பூராம் கடித்தால் அந்த நேரத்தில் ஒருவரை வண்டியை கூப்பிட்டு கொண்டு நாம் நகரப்புறம் வந்தால் அந்த அரசு மருத்துவமனையில் பெரிய டாக்டர்கள் இருப்பதில்லை. நர்சுகள் மட்டும்தான் இருப்பார்கள். அவரிடத்தில் இது போல கடித்து விட்டது நாம் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், பெரிய டாக்டர் இல்லை, நாளை காலை 9 மணிக்கு தான் வருவார், நீங்கள் தேவைப்பட்டால் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுங்க என்று சொல்கிறார்கள். தமிழக அரசே, எங்களுடைய உயிரை காப்பதற்கு தான் தமிழக சுகாதாரத்துறை அரசு மருத்துவமனை. எங்களுடைய உயிர் நாங்கள் போகும் வழியில் பிரிந்து விடுகிறது. அதே போல் எங்களுக்கு ஒரு வலி என்றாலும் அந்த வலிக்கு தகுந்த மாதிரி ஊசி போடுவதில்லை இந்த நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில். இது என்ன, இது ஒரு நடைமுறை? தமிழக அரசாங்கமே இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வாங்கள். இரவு நேரத்தில் பெரிய டாக்டர்களை இந்த நகரப்புறங்களில் இருக்க வையுங்கள். நாங்கள் ஏழை மக்கள், எங்களுக்கு சுகாதாரத்தை சரியாக நீங்கள் கவனிக்க வேண்டும். மக்களே, இதை முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களால் முடியாத பட்சத்துக்கு தான் நாங்கள் ஏழைகளின் அரசு மருத்துவமனையை தேடி வருகிறோம். எங்களிடத்தில் பணம் இருந்தால் தனியார் மருத்துவத்தை பார்க்கலாம். ஆனால் தனியார் மருத்துவத்தை பார்ப்பதற்கு பணம் இல்லை. இது தமிழக அரசாங்கம் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.